ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் பேக் டு அவர் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஹாபி டேர்ன்ஸ் இன்டு அ சக்ஸஸ்ஃபுல் கரியர். அப்போ கரியர் அப்படிங்கிறது ப்ரொஃபஷ்னல் ஜேர்னி இல்லையா? அப்போ உங்களுடைய ஹாபியே உங்களுடைய கரியராக மாறினா என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 கேரக்டருடைய ரியல் லைஃப் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க என்னென்ன மாதிரியான, அதாவது ஹவு தே சேஞ்ச் தேர் பேஷன் இன்டு கரியர் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மணி. சொல்லுகிறீர். ஒன்ஸ் தெர் வாஸ் அ பாய் நேம்டு மணி. அப்போ ஒரு பையன் இருந்திருக்காப்புல, ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க, வில்லேஜ் ரீஜன். சரிங்களா? ஆனால் அந்த பையனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. டிஃபிகல்ட் டு ரீட் அண்ட் ரைட். இதை யாரை பார்த்துருக்கா, யாரை நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய தாத்தா. சரிங்களா? அப்போ இந்த தாத்தா பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராக்டிக்கலாக அந்த பையனுக்கு பார்த்திங்கன்னா பெட் டைம் ஸ்டோரிஸ் சொல்லி கொடுக்குறது, இந்த மாதிரியான விஷயங்களை அவர் பண்ணும்போது, அதாவது படிப்பு சம்மந்தமான விஷயங்களை பண்ணி இந்த விஷயத்த சால்வ் பண்ணுறாரு. சரிங்களா? ஆனால் இந்த தாத்தா கதை சொல்லி கொடுக்குறது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக மாறி இந்த பையன் நிறைய ரீட் பண்ண ஆரம்பிக்கிறான். சரிங்களா? அவனாவே சுயமாக பார்த்திங்கன்னா நிறைய ரீட் பண்ணுறாப்புல. அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே ரீடிங் அப்படிங்கிறது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக மாறிடுச்சு. அதுக்கப்புறமா அவன் கதைகளை எழுதவும் ஆரம்பிக்கிறான். அப்போது இந்த மணியை பற்றி தான் பார்த்திங்கன்னா இந்த எஸ்ஸேல நம்ம பார்க்க போகிறோம். ஹாபீஸ் ஆர் த ஆக்டிவிட்டீஸ் தட் வி டூ இன் அவர் ஸ்பேர் டைம். அப்போ ஸ்பேர் அப்படிங்கிறது இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறது. அப்போ நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது நம்மளுடைய லெஷர் டைமில் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா ஹாபி. அப்போ ஹாபீஸ் ஆர் யூனிக். யூனிக் அப்படின்னா பார்த்திங்கன்னா அன்காமன், கொஞ்சம் பெக்யூலியராக ஸ்பெஷலாக இருக்கிறது. சரிங்களா? அப்போ ஹாபீஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆளை பொறுத்து மாறுபடும். சிலருக்கு பார்த்திங்கன்னா அது கார்டனிங், சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபி, தென் ரீடிங் புக்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். பாருங்களேன், ஸ்விம்மிங், கலெக்டிங் ஸ்டாம்ப், பிளேயிங் வீடியோ கேம்ஸ், ஈவனை பார்த்திங்கன்னா இன்றைக்கெல்லாம் ஆன்லைனில் சீரியஸ் பார்க்குறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஹாபியாக மாறிடுச்சு. தென் சம் பீப்புள் சே தட் லிசனிங் மியூசிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? ஸோ இப்படி நிறைய இருக்குது. பீப்புள் ஹாவ் ஹாபீஸ் நாட் ஓன்லி டு பாஸ் தேர் ஃப்ரீ டைம் பட் ஆல்சோ டு டூ சம்திங் யூஸ்ஃபுல். அப்போ அந்த ஹாபி பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டைம் பாஸ் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொடக்டிவிட்டி இருக்கும். ஏதோ ஒரு நல்ல விஷயம், மேபி நீங்கள் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணலாம், இல்லை அப்படின்னா உங்களுடைய ஹெல்த் பார்த்திங்கன்னா மென்டல் ஃபிசிக்கல் ஹெல்த் பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் ஆகலாம். ரைட்? இங்கே பாருங்களேன், ஹாபிஸ் கேன் ஹெல்ப் பீப்புள் லேர்ன் நியூ திங்ஸ். புதிய விஷயங்களை கற்றுக்கலாம், அதுலேருந்து நீங்கள் ரிலாக்ஸ் ஆவீங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எனர்ஜைஸ். அப்போ நீங்கள் இப்போ கொஞ்சம் டயர்டாக இருக்கீங்க அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு பிடிச்ச இந்த வேலையை பார்க்கும்போது உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். சரிங்களா? டு யுவர் பாடி அண்ட் மைண்ட். சேம் இந்த கேஸ் வித் மீ. அப்போ இங்கே மணியை பொறுத்த வரைக்கும் அவர் எழுதும்போது இதுதான் நடக்குது. ஐ லவ் ரைட்டிங், ஸோ இட் இஸ் மை ஹாபி. அப்போ அவருக்கு எழுதுறது பிடிக்குது, ஸோ அது அவருடைய ஹாபியாக மாறுது. அப்போ இங்கே பாருங்களேன், ஒரு ஃபேமஸான கோட் ஃப்ரம் வாரன் பஃபெட். ரைட்? whatever you like to do, make it a hobby. அப்போ உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு விருப்பம் இருக்கா, அதை உங்களுடைய ஹாபியாக மாற்றிடுங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. Writing is a unique hobby because most people don't want to exhaust themselves in their spare time. அப்போது ரைட்டிங் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு, அதாவது யூனிக் ஹாபின்னா ஒரு அன்காமன் அண்ட், அதாவது இந்த இடத்துல அன்காமன் அப்படின்னு சொல்கிறத விட பெக்யூலியர், இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு ஹாபி அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட் பீப்புள் டோன்ட் வாண்ட் டு எக்ஸாஸ்ட் தம்செல்ஸ் இன் ஸ்பேர் டைம். அதாவது நம்ம ஏதாவது கடினமான வேலைகளை செஞ்சு டயர்ட் ஆகிறதுக்கு ரைட்டிங் அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா, அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? மெனி ஃபீல் தர் ரைட்டிங் இஸ் டஃப். அப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ரைட்டிங் இஸ் டஃப். உண்மையாகவே சில இடங்களில் நம்ம குவாலிட்டியாக எழுதுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஆனால் இப்போ அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாபியாக கண்டினியூஸாக எழுதுறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம டெவலப் ஆகிடலாம். பட் ஐ டு நாட் திங்க் ஸோ. மணி அப்படின்னு நினைக்கல. ஐ ஃபீல் ரைட்டிங் இஸ் லைக் அ பெயிண்டிங் அவர் வாய்ஸ். சொல்லுகிறீங்க பாருங்களேன். இப்போ பெயிண்டிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த கலர் ப்ரஷ் எல்லாம் வச்சு கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அழகாக வரைகிறது இல்லையா? அப்போது உங்களுடைய வார்த்தைகளால் பார்த்திங்கன்னா நீங்கள் பெயிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் ரைட்டிங், பெயிண்டிங் அவர் வாய்ஸ். வென் ஐ கெட் ஃப்ரீ டைம் ஐ பிக் அ பென் அண்ட் ரோட் அண்ட் அ நோட் புக் அண்ட் ஸ்டார்டட் பெயிண்டிங் மை ஐடியாஸ் இன் வேர்ட்ஸ். பாருங்களேன், அப்போ எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ ஒரு நோட்டு பெண்ணெல்லாம் எடுத்துகிட்டு தலைவர் எழுதுறாரு. சரிங்களா? அவர் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு, போம்ஸ். தென் பார்த்திங்கன்னா அவர் என்ன நினைக்கிறார், அவருடைய ஃபீலிங் என்ன அப்படிங்கிற மாதிரி, அவருடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத எழுதியிருக்காரு. அப்போ இந்த மாதிரி இவர் பண்ணும்போது ஹீ ஃபெல்ட் ரிலாக்ஸ்ட். ஐ போர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஃப்ளோ, அப்படியே ஊத்துறது கொட்டுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஐ போர் மை தாட்ஸ் அஸ் வேர்ட்ஸ். சரிங்களா? ஸோ ரைட்டிங் எனர்ஜைசஸ் மீ. அப்போ ரைட்டிங் அந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பலத்தை கொடுக்குது, இல்லைனா எனர்ஜியை கொடுக்குது.
வென் ஐ ரைட் திங்ஸ் மை இமேஜினேஷன் இஸ் அட் த பெஸ்ட். பாருங்களேன், அவர் எழுதும்போது அவருடைய இமேஜினேஷன் அப்படிங்கிறது கற்பனை திறன் இல்லையா, அது வந்து அவருடைய பெஸ்ட்டான பீக்கில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஐ இமேஜின் அ வேர்ல்டு. அப்போ பாருங்களேன், அவருடைய இமேஜினேஷனில் அவர் எதெல்லாம் உருவாக்குறாரு அப்படிங்கிறத பாருங்களேன். மேஜிக் வித் மெஜிஷியன்ஸ். அப்போ அவருடைய உலகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்திரங்கள் இருக்குது, மந்திரவாதிகள் இருக்காங்க, கிட்டத்தட்ட இந்த ஹாரி பாட்டரில் வரும் இல்லையா அந்த மாதிரி. வெர் ஐ கேன் ஃப்ளை அண்ட் பேர்ட்ஸ் கேன் டாக். அப்போ பாருங்களேன், அவரால் பறக்க முடியும், அங்கே இருக்கிற பறவைகள் பேசும். ரைட்டிங்ஸ் ஹெல்ப்ஸ் மீ கம்ப்ளீட்லி இம்மர்ஸ். அதாவது இம்மர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல்ஜ் ஆர் ஓவராக இன்வால்வ் ஆகுறது, சரிங்களா. மூழ்கி போகிறது அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு விஷயத்தில் மூழ்கி போகிறது, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இமர்ஸ் மை செல்ஃப் இன் டு தட் வேர்ல்டு. அப்போ அந்த மேஜிக்கல் அந்த இமேஜினரி வேர்ல்டில் அப்படியே வந்து அவர் மூழ்கி போயிடுறாரு. சம்டைம்ஸ் ஐ சிட் வித் மை ஐ சிட் வித் ஸ்மால் சில்ட்ரன். பாருங்களேன், சின்ன குழந்தைங்க கூட உட்காந்துருப்பாப்பில். அண்ட் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய சொந்த கதைகளை சொல்லுவாங்க. அவங்களுடைய முகத்தில் அந்த மகிழ்ச்சியை பார்க்கும்போது ஹீ ஃபீல் பெட்டர், சரிங்களா. அதாவது அவருக்கு ஒரு ஒரு நம்ம எதையோ சாதிச்சிட்டோண்டா அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்குமா, சரிங்களா. அதாவது சந்தோஷமாக இருக்காரு. ஆல்தோ ரைட்டிங் இஸ் ஜஸ்ட் அ ஹாபி ஃபார் மீ, இட் இஸ் வெரி பெனிஃபிஷியல். அப்போ ரைட்டிங் கேட்குறதுக்கு ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் இல்லையா, ஆனால் அது வந்து உண்மையிலேயே பெனிஃபிஷியல், ரொம்ப பயனுள்ளது அப்படின்னு சொல்கிறாரு. இது ஓப்பன்ஸ் மை மைண்ட் டு திங்க் பியாண்ட் த லிட்டில் திங்ஸ். பாருங்களேன், அவருடைய திங்கிங் கெப்பாசிட்டியே மாற்றுது, சரிங்களா. உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ரீடிங் அண்ட் ரைட்டிங் அப்படிங்கிற விஷயம் நம்மளை வந்து ஒரு காமன் மேன் திங்க் பண்ணுறதை விட ஒரு டிஃப்ரென்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் வந்து பார்த்திங்கன்னா திங்க் பண்ண வைக்கும். அதுதான் இவருக்கும் நடக்குது, சரிங்களா. திங்க் பியாண்ட் த லிட்டில் திங்ஸ். இது மேக்ஸ் மீ மோர் பேஷனேட். அப்போ இன்னும் வந்து ஆர்வமுள்ள ஒரு நபராக, பேஷனேட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சி பண்ணுவோம் இல்லையா, ஆர்வமாக பண்ணுறது, ஈகராக பண்ணுறது, அதுதான் பேஷனேட் அபவுட் மை லைஃப். அப்போ இதில் லைஃப் மேலே வந்து ஒரு பேஷனே வருது பிகாஸ் ஆஃப் ரைட்டிங். அண்ட் இட் மேக்ஸ் மீ லேர்ன் நியூ திங்ஸ். அது வந்து அவருக்கு புதிய விஷயங்களை கற்றுக் கொடுக்குது. அண்ட் இட் டாட் ஹிம் டு என்ஜாய் ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப். அதாவது வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நொடியும் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு அது கற்றுக் கொடுக்குதான், சரிங்களா. அடுத்த கோட் பாருங்கள், மார்க் ட்வைன், ஃபேமஸான இங்கிலீஷ் ரைட்டர். ரைட்டிங் இஸ் ஈஸி, ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் கிராஸ் அவுட் த ராங் வேர்ட்ஸ். அப்போ பாருங்களேன், ரைட்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தேவையில்லாத வார்த்தைகளை வந்து தவிர்க்கணும், கிராஸ் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாப்புல. கிளியர். ஸோ இந்த கோட் யாருடையது அப்படின்னு கேட்பாங்க. தட் இஸ் மார்க் ட்வைன், ரைட். தென் மை ஹாபி ஹெல்ப் மீ இன் ஸ்கூல் டு. பாருங்களேன், மணி வந்து ஒரு சின்ன பையனாக இருக்கிற பட்சத்தில் ஸ்கூலுக்கு போகும்போதும் அவருக்கு வந்து அது ஒரு பெரிய அசட்டாக இருந்திருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஸ்கூலில் வந்து ரைட்டிங் அப்படிங்கிறது ஒரு இன்னெவிட்டபிள் பார்ட், தவிர்க்க முடியாத ஒரு பகுதி இல்லையா. பாருங்களேன், அவர் இனிஷியலாக எழுதும்போது ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் திங்ஸ் ஐ வாஸ் அன்னேபிள் டு டிஸ்கிரைப் தம் அக்யூரேட்லி. அப்போ இனிஷியலாக அவர் அந்த விஷயத்தை பண்ணும்போது அவர் சொல்ல வந்த கருத்தை ப்ராப்பராக சொல்ல முடியல. அக்யூரேட்லி அப்படின்னு சொல்லும்போது எக்ஸாக்ட்லி இல்லைனா கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி, சரிங்களா. வித் டைம் மை எக்ஸ்பீரியன்சஸ் ஹெல்ப் மீ டு திங்க் ஆஃப் நியூ ஐடியாஸ் அண்ட் திஸ் மேட் மீ அ குட் ரைட்டர். ஆனால் போக போக ஒரு விஷயத்தை பாருங்களேன், நம்ம முதல்ல பண்ணும்போது கொஞ்சம் தடுமாறுவோம். அதை வந்து மறுபடி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேம்பாடு, ஒரு டெவலப்மெண்ட் அதில் இருக்கும் இல்லையா. ஃபைனலி நம்மளுடைய மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட் ரைட்டராக மாறிட்டாப்புல. இப்போ பாருங்களேன், ஐ லுக் அவுட் ஃபார் திங்ஸ் விச் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு சி பிஃபோர். அப்போ பாருங்களேன், இது வந்து முன்னாடி அவரால் புரிஞ்சிக்க முடியாதெல்லாம் இப்போ புரிஞ்சிக்க முடியுது. அண்ட் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் புதிய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தையும் குறிக்குது. ஐ லுக் அவுட் ஃபார் திங்ஸ் விச் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு சி பிஃபோர். இதுக்கு முன்னாடி எனக்கு புரியாத விஷயங்கள், தெரியாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாராம். ஹென்ஸ் ஐ டிஸ்கிரைப் திங்ஸ் பெட்டர் இன் மை ஸ்டோரிஸ். அது மட்டும் இல்லாமல் இவருடைய ரைட்டிங் ஸ்கில் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அவரால் ப்ராப்பராக அவர் என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரைப் பண்ண முடியுது. I feel no problem with writing English essays. So when it comes to writing English essays, right, and stories, இதெல்லாம் எழுதும்போது அவர் வந்து கஷ்டமே படலை, ரைட்டுங்களா. டு பிகம் அ பெட்டர் ரைட்டர் ஐ ஸ்பெண்ட் டைம் ஆன் லேர்னிங் ஹவு டு ரைட் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். பாருங்களேன், அப்போ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ரைட்டிங்கை வந்து அவர் வந்து கற்றுக்கிறாரு, டைம் ஸ்பெண்ட் பண்ணி கற்றுக்கிறாரு. பாருங்களேன், டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன். ஃபிக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கற்பனை கதை. நான் ஃபிக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட் ஓரியன்டு, உண்மை சம்பவங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள். அப்போது ரெண்டையுமே எப்படி எழுதணும், அதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணணும், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கிறாரு. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஆல்வேஸ் லேர்ன் அண்ட் இம்ப்ரூவ் அவர் ஹாபீஸ். அப்போ எப்போவுமே அது யாராக இருந்தாலும் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா புதிய விஷயங்களை கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் நம்மளுடைய ஹாபீஸை வந்து கொஞ்சம் பயனுள்ளதாக மாற்றிட்டு அதை இன்னும் மேம்படுத்துறது ரொம்பவே நல்லது. ஹூ நோஸ், ஒன் டே ஐ குட் பி எ ரைட்டர் லைக் ஆர்கே நாராயண். அப்போ பாருங்களேன்,
ஆர்கே நாராயண் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரைட்டராக மாறுவேன் அப்படின்னு நம்ம மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையே இருக்குது. சரிங்களா? அண்ட் டூயினோ பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் சிஎன் அண்ணாதுரை பற்றி போட்டிருக்காங்க. அவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங் அண்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது ஹாபி. பாருங்களேன், அவர் நிறைய புக்ஸ், ஸ்டோரிஸ், பிளேஸ் எல்லாம் எழுதியிருக்காரு. அந்த தாட் ப்ரொவோக்கிங் ஆர்டிகல்ஸ், இந்த சமூக நீதி, இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா சமுதாய மேம்பாடு, இதை பற்றின விஷயங்கள், அதுக்கப்புறம் சினிமாவில் டயலாக்லாம் எழுதியிருக்காரு. சரிங்களா? அண்ட் அவருடைய எழுத்துக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து உருவாக்கியிருக்கு. ரைட்? ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் வித் க்ளோசரி. இந்த பார்ட்டில் இருக்கிற க்ளோசரி வந்து பார்த்துடலாம். சரிங்களா? யூனிக் அப்படிங்கிறது இந்த இடத்துல டிஸ்டிங்டிவ் ஆர் அன்காமன். அன்காமன் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்பெஷலாக தெரிகிறது. சரிங்களா? தனித்துவமாக இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக். அண்ட் எக்ஸாஸ்ட் அப்படின்னா டயர்ட் ஆகுறது, டயர்ட் அவுட். எனர்ஜைசஸ் டு கிவ் எனர்ஜி. பேஷனேட் அப்படின்னா இன்டென்ஸ் ஆர் ஹார்ட் ஃபெல்ட், அதாவது இதயபூர்வமாக இல்லைனா மனப்பூர்வமாக பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? தென் அக்யூரேட்லி, எக்ஸாக்ட்லி. ஃபிக்ஷன் அப்படிங்கிறது இமேஜினேட்டிவ் ரைட்டிங். ஸ்பேர், எக்ஸ்ட்ரா. ஸோ ஹோப் இட்ஸ் கிளியர். தென் இதில் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. மணிஸ் ஹாபி இஸ் பிளேயிங் கிரிக்கெட். அப்படியா? கிடையாது. அவருடைய ஹாபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட்டிங். ஹாபிஸ் ஆர் யூனிக் டு பீப்புள். யா, யூனிக். வேறுபட்டு இருக்கலாம், ஆளாளுக்கு ஒவ்வொரு ஹாபி இருக்கும். தென் பீப்புள் ஹாவ் ஹாபிஸ் ஒன்லி டு பாஸ் டைம். அப்படி பாஸ் டைம் அப்படிங்கிறதும் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இருக்கணும். அவங்களுடைய மென்டல் ஹெல்த் ஆர்எல்ஸ் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும். ரைட்டுங்களா? அப்போ இது வந்து ஒன்லி அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ இது தப்பு. மணி இமேஜின் த வேர்ல்டு வித். அப்போ மணியினுடைய இமேஜினேஷனில் அவருடைய வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் அண்ட் மெஜிஷியன்ஸ் இருப்பாங்க. தென் வென் மணி ஸ்டார்டட் ரைட்டிங் திங்ஸ் ஹி வாஸ் அன்ஏபிள் டு டிஸ்கிரைப் தம் அக்யூரேட்லி. அதாவது அவரெல்லாம் முதல்ல எழுதும்போது அதை கரெக்டாக வந்து டிஸ்கிரைப் பண்ண முடியலை. மணி ஃபீல்ஸ் ரைட்டிங் இஸ் லைக் அ பெயிண்டிங் ஆஃப் த வாய்ஸ், பெயிண்டிங் த வாய்ஸ். ரைட்? இப்போ எப்படி கலர் பென்னை பென்சில்லாம் வச்சு வரைகிறோமோ அதே மாதிரி வார்த்தையால் வரைகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் த வாய்ஸ் அப்படிங்கிறது. அப்போ ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ரைட்? தென் வி ஆர் மூவிங் ஆன் வித் த நெக்ஸ்ட் கேரக்டர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா அஜய்குமார் கார்க். சரிங்களா? ஃப்ரம் ராஜஸ்தான். பாருங்களேன், அஜய்குமார் கார்க் ஒரு டேலண்டட் யங் ஆர்டிஸ்ட். பாருங்கள், இவர் ஒரு ஆர்டிஸ்ட்டு. எங்கே இருக்கார் அப்படின்னா லிவ்ஸ் இன் ஜெய்ப்பூர். அப்போ இவருடைய குழந்தை பருவம் வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு. அன்டில் ஹி சஃபர்ட் அண்ட் இன்ஜரி அட் த ஏஜ் ஆஃப் 3. அப்போ 3 வயசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காயம் படுது. அது வரைக்கும் லைஃப் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறமா அந்த காயத்தை வந்து ட்ரீட் பண்ணும்போது அஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு எஃபெக்ட்னால அவர் என்னவா மாறிடுறாரு அப்படின்னா ஹியரிங் இம்பயர்டு பர்சனாக மாறிடுறாரு. அவருடைய கேட்கும் தன்மையை வந்து இழந்துடுறாரு. சரிங்களா? எபிலிட்டியை வந்து இழந்துடுறாரு. ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிள் பேரண்ட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ நிறைய ஹாஸ்பிட்டலில் வந்து போய் பார்த்துருக்காங்க அவங்களுடைய பேரண்ட்ஸ். ஆனால் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இம்பயர்மெண்ட், டிசபிலிட்டியை வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே இல்லாமல் போயிடுச்சு. அப்போ பாருங்களேன், இப்படி இருக்கும்போது அவருடைய ஃபாதர், நம்ம அஜய்குமார் கார்குடைய ஃபாதர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அவருக்கு ஒரு பெயிண்ட் செட் வாங்கி கொடுக்குறாரு. சரிங்களா? அஜய் வந்து குழந்தை இல்லையா, சந்தோஷமாக வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து வாங்கி பெயிண்ட் பண்ணுறாப்புல. வால்ஸ், அந்த சுவரில் வரைகிறது, தரையில் வரைகிறது, அவர் வரையும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாரு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அந்த பெயிண்ட் செட் அவர் கையில் எடுத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு சந்தோஷம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இதுலேருந்து ஒரு புரிதல் வருது. அஜய் மேபி ஹீ இஸ் கிஃப்டட் வித் பெயிண்டிங். அவர் பெயிண்டிங்கில் வந்து நல்லா வருவார் அப்படிங்கிற மாதிரி அஜயனுடைய அப்பாவுக்கு தெரியுது. சரிங்களா? அஜய்ஸ் ஃபாதர் ரியலைஸ் தட் அஜய் வாஸ் டேலண்டட் இன் பெயிண்டிங். அப்போ வந்து பாருங்களேன், 5 வயசா 3 வயசில் இருக்கும்போது அந்த இன்ஜுரி நடக்குது. அந்த 5 வயசில் பாருங்களேன், அ கோர்ட் ஆர்டிஸ்ட் ஆஃப் தோல்பூர். அப்போ கோர்ட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிறந்த ஆர்டிஸ்ட். இந்த அவை கோர்ட் அப்படின்னு சொல்லும்போது இந்த அவையில் இருக்கிற சிறந்த ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எனிவே இங்கே வந்து ராஜஸ்தானில் இருக்கிற ஒரு பெஸ்டான ஆர்டிஸ்ட் யாருன்னா ஸ்ரீ சுவாலால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவருடைய திறமையை பார்க்குறாரு. ஓ, அஜய் வந்து இவ்வளோ அழகாக படம் வரைகிறானே, சித்திரங்கள் வரைகிறானே அப்படின்னு வந்து பார்க்குறாப்புல. ஹி டுக் அஜய் அண்ட் ஸ்டார்ட் ட்ரைனிங் ஹிம். அப்போ ஸ்ரீ சுவாலால், அதாவது இந்த கோர்ட் ஆர்டிஸ்ட் ஆஃப் தோல்பூர். சரிங்களா? அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அஜயை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணுறாரு. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஹிஸ் எஜுகேஷன் அஜய் ட்ரைடு டெய்லரிங். பாருங்களேன், அவருடைய
பள்ளி படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா இவர் டெய்லரிங் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த அளவுக்கு வந்து அவர் சிறப்பாக இல்லை. இப்போ ஒரு மனுஷன் எல்லா விஷயத்துலையும் சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாதது. ஒரு ஆளுக்கு ஒரு விஷயம் வரும், இன்னொரு விஷயம் வராது இல்லையா? அதே மாதிரி தான். சரிங்களா? அண்ட் மோர் ஓவர் டெய்லரிங் டிட்ன்ட் மேக் ஹிம் ஹாப்பி. அப்போ அவர் உண்மையிலேயே அந்த டெய்லரிங் பண்ணும்போது சந்தோஷமாகவும் இல்லை. அதனால மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடிச்ச அதே பெயிண்டிங் அப்படிங்கிற விஷயத்த வந்து பண்ணுறாரு. சரிங்களா? ஹீ பிகேம் அன் அப்ரண்டீஸ் ஆஃப் ஆஷா தேவி. அப்போ அந்த டைமில் ரிமார்க்கபிளாக இருந்த ஒரு ஆர்டிஸ்டான ஆஷா தேவி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸாக நம்மளால் வேலை பார்க்குறாரு. சரிங்களா? ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி. சரிங்களா? அந்த தொழிலை கற்றுக்கிறதுக்காக. தென் ஷீ டாட் அஜய் இந்த ஓல்டு டையிங் டெக்னிக். அப்போ ஆஷா தேவி என்ன பண்ணுறாங்கன்னா அஜய்க்கு வந்து ஒரு யூனிக்கான ஒரு டெக்னிக்கை வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. தட் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினியேச்சர் பெயிண்டிங். மினியேச்சர் பெயிண்டிங்னா சின்ன அளவில், மினியேச்சர் அப்படின்னாலே ஸ்மாலாக, பெருசாக இருக்கிற ஒரு விஷயத்த சின்னதாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் கால்டு மினியேச்சர், ரைட்? அப்போ இந்த மினியேச்சர் பெயிண்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆஷா தேவி கற்றுக் கொடுக்குறாங்க. He mastered the technique of preparing colors and brushes and gained knowledge of these paintings. பாருங்களேன், அப்போ அவருக்கு இந்த மினியேச்சர் பெயிண்டிங்கை வரைகிறதுக்கான டெக்னிக்கை கற்றுக்கிறாரு. அந்த கலரை எப்படி உருவாக்குறது, அதுக்கு என்ன ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணணும், அந்த விஷயங்களெல்லாம் நல்லாவே கற்றுக்கிறாரு. சூன் ஹி பிகம் அன் அக்கம்ப்ளிஷ்ட் ஆர்டிஸ்ட். அப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃபுல்ஃபில்டான ஒரு ஆர்டிஸ்டாக நம்மால் மாறிடுறாரு. சரிங்களா? மினியேச்சர் ஸ்டைலில். ஹீ யூசஸ் மேக்னிஃபைங் கிளாஸஸ். மேக்னிஃபைங் கிளாஸஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மேக்னிஃபை அப்படிங்கிறது சின்ன விஷயத்தை அப்படி பெருசாக காமிக்கிறது இல்லையா? ஸோ மேக்னிஃபைங் கிளாஸஸை வந்து யூஸ் பண்ணுறாரு. அண்ட் சிங்கிள் ஹேர்டு ப்ரஷ். அப்போ ஒரே ஒரு அந்த தூரிகை இருக்கிற அந்த ப்ரஷ்ஷை வந்து பயன்படுத்துகிறாப்புல. அண்டு அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா மினியேச்சர் பெயிண்டிங் வரைகிறாரு. அது எதை பற்றினது அப்படின்னா இந்தியன் கல்ச்சர் பற்றினது. சரிங்களா? அஜய் இஸ் கிஃப்டட் இந்த ப்ராக்டிஸ் ஆஃப் கிரியேட்டிங் இமேஜஸ் ஆன கிரைன் ஆஃப் ரைஸ். பாருங்கள், ஒரு சின்ன ஒரு அரிசியில் கூட அவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட்டை வந்து வரைய முடியும். அந்த அளவு திறமசாலியாக நம்மளுடைய அஜய் வந்து இருக்காரு, ரைட்? தென் வந்து பாருங்களேன், அஜய் எக்ஸிபிட்டட் ஹிஸ் ஒர்க். அப்போ அவருடைய அந்த ஒர்க் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எக்ஸிபிட் பண்ணுறாரு, வெளி காமிக்கிறாரு, ரைட்டுங்களா? கிட்டத்தட்ட ஒரு 150 பெயிண்டிங்ஸை வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 144 வந்து பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆயிடுது, எல்லாருமே வாங்கிடுறாங்க. ஹீ கண்டினியூ டு ஷோ ஹிஸ் ஒர்க் த்ரூ அவுட் இந்தியா. அப்போ அவருடைய ஒர்க்கை வந்து மினியேச்சர் பெயிண்டிங் அப்படிங்கிற விஷயம் இல்லை, அவருடைய அந்த பெயிண்டிங் ஸ்கில்லை வந்து இந்தியா மட்டும் இல்லாமல் யூஎஸ், யூகே எல்லா இடத்துலையுமே டிஸ்ப்ளே பண்ணுறாப்புல. 2004 வருஷம் அஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஹீ காட் அன் அவார்டு, நேஷனல் அவார்ட் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட், சாதனையாளர் விருது. அந்த மாதிரியான ஒரு விருதை வந்து நம்மளுடைய இந்தியன் பிரசிடென்ட், அந்த டைமில் பிரசிடெண்ட்டாக இருந்த நம்மளுடைய ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய கையால் வந்து வாங்குறாரு. சரிங்களா? 2004 வருஷம் நேஷனல் அவார்டு ஆஃப் accomplishment, right? Then apart from painting, Ajay is also very actively involved in welfare of people. பாருங்களேன், அப்போ வந்து ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற ஒரு பர்சனாகவும் நம்மளுடைய அஜய் வந்து இருக்காப்புல. சரிங்களா? எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா பீப்புள் வித் ஹியரிங் இம்பேர்மெண்ட், அவரை மாதிரி யாருக்கெல்லாம் வந்து காது கேட்காம இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்தியாவில் வந்து உதவி பண்ணுறாரு. அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் ஆஃப் டெஃப் அண்ட் டம் அசோசியேஷன் இன் ராஜஸ்தான். சரிங்களா? அந்த காது கேட்காம வாய் பேசாமல் இருக்கிறவங்களுடைய அசோசியேஷனுடைய ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராக இருக்கார். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ரீ ட்ரைனிங் வந்து அந்த மக்களுக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? இம்பேர் சில்ட்ரன் ஜெய்ப்பூர், அதே மாதிரி ஆர்ஃபனேஜ் இன் காந்தி நகர் இன் ஜெய்ப்பூர் கேபிட்டல் ஆஃப் ராஜஸ்தான் இல்லையா? Pink City. One of Ajay's current goal is to revitalize the dying art of ட்ரெடிஷ்னல் மினியேச்சர் இந்தியன் பெயிண்டிங். அப்போ இவருடைய முக்கியமான இப்போதைக்கு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கோல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது டையிங் ஆர்ட் ஆஃப் ட்ரெடிஷ்னல் மினியேச்சர் இந்தியன் பெயிண்டிங். அப்போ அந்த தோய்ந்து போயிட்டு இருக்கிற அந்த மினியேச்சர் பெயிண்டிங்கை வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் டெவலப் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அஜயுடைய ஒரு கோல். சரிங்களா? அஜய்ஸ் லைஃப் ஷோஸ் அஸ் தட் வி கேன் டேர்ன் அவர் ஹாபி ஆர் பேஷன் இன்டு அ சக்ஸஸ்ஃபுல் கரியர். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையை வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் கரியரை வந்து கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து மென்ஷன் பண்ணுறாப்புல. சரிங்களா? இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், நமக்கு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். இது ஜஸ்ட் ஸ்டோரியெல்லாம் இல்லையே, ஒரு நபருடைய உண்மையான வாழ்க்கை கதை. அப்போ இம்பேர்மெண்ட் அப்படிங்கிறது டிசபிலிட்டி, மினியேச்சர் அப்படின்னா வெரி ஸ்மால் ஆஃப் இட்ஸ் கைண்டு. சரிங்களா? இப்போ யானை பெருசாக இருக்குது, அதை சின்னதாக வரைஞ்சி வச்சோம் அப்படின்னா தட் இஸ் கால்டு மினியேச்சர். அக்கம்ப்ளிஷ்ட் அப்படிங்கிறது ஃபுல்ஃபில்டு, மேக்னிஃபைங் அப்படிங்கிறது என்ஹான்சிங், அப்படி பெருசாக காமிக்கிறது, ரைட்? எக்ஸிபிட்டட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஷோ ஆர் ரிவீல், அதாவது வெளியில் வந்து காமிக்கிறது. இப்போ எக்ஸிபிஷன் அப்படின்னா வந்து கண்காட்சி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? எக்ஸிபிட்டட் அப்படிங்கிறது காமிக்கிறது. ரீவைட்டலைஸ் அப்படிங்கிறது ரீஎனர்ஜைஸ்.
அப்போது இதில் இருக்கிற கொஸ்டின்ஸையும் அப்படியே கையோட ஒர்க் அவுட் பண்ணிடலாம். அஜய் கார்க் இஸ் அன் ஆர்டிஸ்ட். ஆமாம், அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் தான். சரியான விஷயம். ஆஷா தேவி டாட் அஜய் த மினியேச்சர் பெயிண்டிங். கண்டிப்பாக. அண்ட் சுவாலால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதல்ல அவருக்கு பெயிண்டிங் சொல்லிக் கொடுத்தாள். ஆனால் மினியேச்சர் பெயிண்டிங் வந்து ஆஷா தேவி தான் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து அஜய் 150 பெயிண்டிங்ஸை வந்து டிஸ்ப்ளே பண்ணார். ஆமாம், அதில் 144 சோல்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் 2004 வருஷம் பிரசிடென்ட் கையால் வந்து ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய கையால் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவார்டு வாங்கியிருப்பார். சரிங்களா. தென் கிஃப்டட் வித் அப்படிங்கிறது பெயிண்டிங். ஹவ் வாஸ் ஹி ஆனர்ட் அப்படின்னா பிரசிடென்ட் வந்து அவார்டு கொடுத்துருக்காப்புல. மினியேச்சர் பெயிண்டிங்கை வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரணும். ஹவு டஸ் அஜய்ஸ் டர்ன் இஸ் அ ஹாபி இன் டு சக்ஸஸ்ஃபுல் கரியர் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய அவர் பண்ண அந்த அவருக்கு பிடிச்சமான செயலியை வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் மேம்படுத்தி புதிய ஆர்ட்டெல்லாம் வந்து கற்றுக்கிட்டு அவர் வந்து பண்ணியிருக்காரு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? அண்ட் வி ஆர் மூவிங் ஆன் வித் த நெக்ஸ்ட் ஒன். தட் இஸ் இளவழகி, ஸ்டோரி ஆஃப் இளவழகி. சரிங்களா. ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் த பேஷனேட் பீப்புள் ஆல்வேஸ் சேஸ் தேர் ட்ரீம் அண்ட் லிவ் இட். பாருங்களேன், ஒரு மெசேஜோடு ஆரம்பிக்கிறாங்க. கடினமாக உழைக்கிற மக்கள், அதே மாதிரி அவங்களுடைய கோலில் வந்து ரொம்ப பேஷனேட்டாக இருக்கிறவங்க, எஸ்பெஷலி லைக் ஆஸ்பிரன்ஸ், ரைட்? நம்மளை மாதிரியான ஆட்கள், ரைட்டுங்களா. ஆல்வேஸ் சேஸ் தேர் ட்ரீம் அண்ட் லிவ் இட். அப்போது அந்த கனவை வந்து அவங்க துரத்துவாங்க அண்ட் அதை அதாவது அவங்க வாழ்க்கையில் அது நடக்கும். அதையும் வந்து பார்த்திங்கன்னா வாழ்வாங்க. சரிங்களா. அப்போ அதே மாதிரி ஒரு பர்சன் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இளவழகி. சரிங்களா. ஸோ இளவழகி இஸ் ஒன் அமாங் மெனி டு அச்சீவ் ஹர் ட்ரீம் அமிட்ஸ்ட் ஆல் ஆர்ட்ஸ். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல தடைகளுக்கு மத்தியில் அவங்களுடைய கனவை சாதித்த ஒரு நபர் தான் வந்து பார்த்திங்கன்னா இளவழகி. அப்போது இந்த இளவழகியுடைய அப்பா தான் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் ஏ இருதயராஜ். சரிங்களா. அப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் கேரம் சாம்பியன். ஹிஸ் ட்ரீம் ஷேட்டர்டு. அவருடைய கனவு வந்து கலைஞ்சு போச்சு. ஏன்னா ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாருமே வந்து பார்த்திங்கன்னா இவர் விளையாட்டை வந்து சப்போர்ட் பண்ணல. ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டெல்லாம் வாழ்க்கையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதாவது அப்படி சொல்லி அதை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா. ஒரு டிப்பிக்கல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படி இருக்கும், ரைட்டுங்களா. அதே விஷயந்தான் நம்மளுடைய இருதயராஜுக்கும் வந்து நடந்திருக்கு. ஹி வாஸ் டிட்டர்மைண்ட். அப்போது டிட்டர்மைண்ட் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கிறது. சரிங்களா. டு அச்சீவ் ஹிஸ் ட்ரீம் த்ரூ ஹிஸ் டாட்டர். அப்போ தன்னுடைய மகள் வழியாக அவருடைய கனவை வந்து அடைஞ்சிடணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. ஹீ யூஸ் டு புட் ஹிஸ் டாட்டர் ஆன் த கேரம் போர்டு. அப்போ பாருங்களேன், குழந்தையாக இருக்கும்போதே அதுதான் அவங்களுடைய பெண் குழந்தை வந்து சின்ன வயசாக இருக்கும்போதே கேரம் போர்டில் போட்டு வளர்ப்பார். அந்தளவு அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரம் ஸ்ட்ரைக்கருடைய சவுண்டு, அந்த காயினுடைய சவுண்டெல்லாம் கேட்டு தான் வளர்ந்துருக்கு. வென் ஷி வாஸ் 2 years ஓல்டு. அவங்க வந்து 2 வயசாக இருக்கும்போது அவங்கள வந்து இவர் டோர்னமெண்ட் விளையாட போகிற இல்லையா, அந்த இடங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு போவாங்க. சரிங்களா. அண்ட் ஹீ பிளேயர் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அட் அ லோக்கல் கிளப். அதாவது அவங்க கூட இருக்கிறவங்க கூட விளையாடும் போதெல்லாம் இந்த குழந்தைய கூப்பிட்டு போயிருக்காப்புல. ஹெர் ஃபாதர் பிகன் கோச்சிங் ஹெர் வென் ஷி வாஸ் அரவுண்ட் 5. அப்போ அந்த குழந்தைக்கு 5 வயசு, அதாவது நம்மளுடைய இளவழகிக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 வயசு ஆகும்போதே அவர் வந்து கோச்சிங் ஆரம்பிச்சிட்டாரு. சரிங்களா. ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஃபாதர் வந்து இந்த குழந்தைய வந்து மேட்சுக்கு கூப்பிட்றாரு. அந்த குழந்தை வந்து விளையாடி ஃபாதரே அதாவது வித்தையை சொல்லிக் கொடுத்த அப்பாவே இந்த மகள் வந்து ஜெயிச்சிட்டாங்க. இதான் சொல்லுவாங்களே, இந்த குரு அமைஞ்சிற சிஷ்யையாக நம்ம இளவழகி வந்து மாறிட்டாங்க. சரிங்களா. அப்போ இதனால் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்து வருது. தென் ஹெர் விக்டரிஸ் இன்க்ளூடட். பாருங்களேன், அவங்க பல வெற்றிகள், ஏஷியா கப் அண்ட் சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன். கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும்போது ஷார்க் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு பார்த்துருப்போம் இல்லையா, இது கண்டக்ட் பண்ணுற சாம்பியன்ஷிப் எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ நம்மளுடைய இருதயராஜ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் 2 பேருடைய கனவு இருக்கு இல்லையா. இளவழகி சாதிச்சவங்க, அதை வந்து அதுக்கு காரணமாக இருந்த ஒரு நல்ல ஒரு கோச்சாகவும் தந்தையாகவும் இருந்தது இருதயராஜ் இல்லையா. அவர் யார் அப்படின்னா ஃபிஷ்கார்ட் டிரைவர், அந்த மீன் வண்டி ஓட்டுற ஒரு டிரைவர் தான். அப்போ டெய்லி அவர் வேலை செஞ்சால் தான் வாழ்க்கை. அங்கே பாருங்களேன், அந்த மெட்டீரியல், இந்த பைப், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறது, அப்படி தான் அவருடைய வாழ்க்கை வந்து போயிட்டு இருந்தது. சரிங்களா. அண்ட் மோரோவர் 3 பொண்ணுங்க, இளவழகி மட்டும் இல்லை, இன்னுமே 2 பேர் இருக்காங்க. அண்டு அவங்களுக்கு வந்து அந்த வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். வியாசர்பாடி, சென்னை. சரிங்களா. நாட் அனஃப் டு அக்காமடேட் த ஃபேமிலி. அப்போ அவங்களுடைய குடும்பம், அதாவது இந்த 5 பேருமே அந்த வீட்டில் வந்து வாழ முடியாது, ரொம்ப கன்ஜஸ்டடாக தான் இருக்கும். சரிங்களா. இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்களேன், இந்த ட்ராஃபிஸ் ஷீ ஹாஸ் ஒன் ஓவர் தீஸ் இயர்ஸ் ஆர் டூ மெனி. அப்போ ரீசெண்டாக நம்ம இளவழகி வாங்கின அந்த ட்ராஃபிஸ், அந்த கோப்பைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். இப்போ
ஆள் வாழ முடியாது அப்படிங்கிறது போய் வீட்டில் வந்து இவங்க வாங்கின கோப்பைகளும் மெடல் எல்லாம் வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டில், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் எல்லாத்துலேயுமே கொடுத்து வைக்கிறாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மிடில் கிளாஸ் ஃபாதருக்கு மிகப்பெரிய டாஸ்காக இருந்தது. ஃபைனான்சிங் த ட்ரிப்ஸ் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் அ பிக் ட்ரபிள். அப்போ இவங்க வந்து வேறு வேறு இடத்துக்கு வந்து டோர்னமெண்ட் அப்படின்னு விளையாட போகும்போது அதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரிங்களா? தோ ஷி ஹாஸ் பீன் பிளேயிங் ஃபார் த ஸ்டேட் ஃபார் ஆல்மோஸ்ட் 14 இயர்ஸ், ஸ்டில் ஷீ சைஸ் கிட்டத்தட்ட அவங்க 14 வருஷமாக விளையாடுறாங்க அண்டு நிறைய வெற்றிகளை வந்து பெற்றாங்க. இன்னுமே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விக்டரிஸ் ஃபாலோ மீ, விக்டரிஸ் ஃபாலோ மீ, வெற்றி வந்து என்னை தொடரும், என்கிட்ட தான் வரும் அப்படின்னு இன்னும் நம்பிக்கையாக பேசுகிறாங்க. இளவழகி இஸ் அ மெம்பர் ஆஃப் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கேரம் அசோசியேஷன். அப்போ பாருங்களேன், இப்போ இளவழகி அவங்க வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கேரம் அசோசியேஷனில் ஒரு மெம்பராக இருக்காங்க. இந்தியாவை வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க எங்கள் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ஸில். அப்போ அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அதில் கொஞ்சம் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இப்போ கேரம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ரைட்டுங்களா, 5th வேர்ல்டு கேரம் சாம்பியன் 2008 ஃப்ரான்ஸில் நடந்திருக்கு, அதையுமே வந்து ஜெயிச்சிருக்காங்க. தென் விமன் சிங்கிள்ஸ் இன் 37 அண்ட் 38 நேஷ்னல் கேரம் சாம்பியன்ஷிப். அப்போ 37 எங்கே நடந்திருக்குன்னா நம்ம சென்னையில், அண்டு 38 வந்து பார்த்திங்கன்னா விசாகப்பட்டினம். சரிங்களா? விமன்ஸ் தென் 13th ஷார்க் கேரம் சாம்பியன்ஷிப். இது வந்து பார்த்திங்கன்னா டபுள்ஸ். இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள்ஸ், இப்போ டபுள். யார் கூட அப்படின்னா ராஷ்மி குமாரி சேர்ந்து ஜெயிச்சிருக்காங்க. த 2-time ஷார்க் கேரம் சாம்பியன்ஷிப் விமன் சிங்கிள்ஸ் டைட்டில் இன் 2009. அப்போ சிங்கிள்ஸையும் இவங்க ஜெயிச்சிருக்காங்க இந்த இயர் 2009. தென் வேர்ல்டு கப் வின்னர் இன் 2006. அண்ட் நெக்ஸ்ட் வாஸ் த 2010 சாம்பியன்ஷிப் இன் த யூஎஸ். அப்போ யூஎஸுக்கு போய் விளையாடி இருக்காங்க. வேர் ஷி செக்யூர் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இன் சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ். அப்போ சிங்கிள் டபுள் ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸில் நடந்த அந்த போட்டியில் வந்து முதலாவதாக வந்திருக்காங்க. இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 260 மெடல் இருக்குது. அந்த 260 வந்து பார்த்தீங்கன்னா 106 வந்து கோல்டு, தென் 17 சில்வர், 12 பிரான்ஸ் இருக்குது, வெண்கல பதக்கம். அது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் காம்படிஷன். சரிங்களா? நேஷனல் காம்படிஷன் இல்லாமல் இன்டர்நேஷனல் அப்படின்னு பார்க்கும்போது 111 கோல்டு, 9 சில்வர் அண்ட் 5 பிரான்ஸ். சரிங்களா? இதெல்லாம் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட். அப்போ நேஷனல் இன்டர்நேஷனல் டிவைட் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஹர் ஹாபி பிளேயிங் கேரம் டுக் ஹர் டு த லெவல் ஆஃப் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப். அப்போ பாருங்களேன், அவங்களுடைய ஒரு ஹாபி வந்து அப்படியே ஒரு சக்ஸஸ்ஃபுல் கரியராக வந்து மாறிடுச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 பேருடைய கதை. சரிங்களா? மறுபடியும் க்ளோசரி. தென் அக்கமடேட் அப்படிங்கிறது டு அடாப்ட், ஏற்றுக்கிறது. ட்ராஃபீஸ் அப்படிங்கிறது டெக்கரேட்டிவ் கப், உங்களுக்கு தெரியும்ல, உலக கோப்பை அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஷேட்டர்டு, பிரேக், டேமேஜ் ஆர் டெஸ்ட்ராய்டு, ஸோ உடஞ்சி போகிறது. மணிஸ் கிராண்ட் ஃபாதர் நோட்டீஸ்ட் இட் அண்ட் ஹெல்ப் ஹிம் பை ரீடிங் வந்து பெட்ஸ் டைம் ஸ்டோரிஸ். சரிங்களா? அதாவது மணியுடைய கிராண்ட் ஃபாதர் மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீடிங் அண்ட் ரைட்டிங்கில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாரு, நோட்டீஸ் பண்ணுறாரு. பெட் டைம் ஸ்டோரிஸ் அவருக்கு சொல்லி அந்த கதைகளில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வர வைக்கிறாரு. தென் அஜய் மாஸ்டர் த டெக்னிக்ஸ் ஆஃப் மினியேச்சர் பெயிண்டிங். ரைட்? இளவழகி ஒன் ஹர் ஃபர்ஸ்ட் மேட்ச் அகெயின்ஸ்ட் ஃபாதர். அவங்க அப்பாவை ஜெயிக்க ஆரம்பித்தது, உலகத்தில் வேறு யாரும் இன்னும் அவங்கள ஜெயிக்கலை. ரைட்? ஸோ ரைட்டிங் இஸ் அ யூனிக் ஹாபி. பாருங்களேன், சினானிம்ஸ். யூனிக் அப்படிங்கிறது அன்காமன். ரைட்? தென் ஹாப்பிலி, அஜய் ஸ்டார்டட் டு பெயிண்ட் ஹாப்பிலி, ஜாய்ஃபுல்லி. தென் டிபிக்ட் அப்படிங்கிறது போர்ட்ரே, ஷோ ஆஃப் பண்ணுறது. தென் சஃபர்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்ட்யூர், மெயின்டைன், மேனேஜ் பண்ணுறது, சர்வைவ் ஆகிறது. தென் மாஸ்டர் த டெக்னிக்ஸ் ஆஃப் பெயிண்டிங், மாஸ்டர்டு. அப்போ இதில் வந்து அன்ஸ்கில்டு, ஆண்டனிம்ஸ் தான் இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. ஸோ இளவழகி ஒன் த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் லாஸ்ட், ஆண்டனிம்ஸ் வின் லாஸ்ட். தட்ஸ் ஆல் வித் திஸ் ஒன். ரைட்? ரிமைனிங் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ எனிவே 3 கேரக்டர்ஸ், மணி, தென் அஜய் குமார், கார்க் அண்ட் ஒன் மோர் இளவழகி. ரைட்? 3 ஸ்டோரியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோஸில் பார்த்துருக்கோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். ஹாவ் அ ஹாப்பி லேர்னிங். பை.